சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சைராமுடைய கண்ணீர் கதை. எவ்வளவோ அன்பு நான் அதிகமாக என் கணவர்கிட்ட வச்சாலும் என் கணவர் என்னோட அன்பின் மேலே சந்தேகப்படுறாரு. கடுமையான வார்த்தைகளால் என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாரு. என் கணவருக்காக மட்டும்தான் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். அவருடைய சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது என் மேலே அளவு கடந்த கோபத்தில் இருந்து என்னை ரொம்ப காயப்படுத்தி என்னை ரொம்பவும் மன நிம்மதியை இழக்க செய்கிறாரு. நான் அடிக்கடி நினைக்கிற இந்த உலகத்தை விட்டு போயிடலாமோ அப்படின்னு. ஒரு நல்ல வைப்ரேஷன் எனக்குள்ளே இருந்தாலும் எப்பெல்லாம் என்னுடைய அன்பானவர்கள் என்னை இப்படி தரம் தாழ்த்தி யோசிக்கும் போதோ, தரம் தாழ்த்தி என்னை நடத்தும் போதோ, என்னை கேவலமாக பேசும்போதோ என் மனசில் அந்த இதயமே நின்றுடும் போல இருக்குது. நான் இதிலிருந்து மீண்டு வர எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த பதிவு எந்தெந்த மனுஷங்கள்லாம் இன்னொரு மனுஷங்களால் காயப்பட்டாங்களோ, எந்தெந்த மனுஷங்களாம் இது உண்மைன்னு நம்பி கடைசியில் இது பொய்யான உறவு அப்படின்னு அது நினைக்கும் போது அந்த வேதனை, அந்த வலியை தாங்கிக்கிறாங்களோ இல்லை தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒட்டுமொத்த பதிவு தான் இந்த பதிவு. உங்களுடைய கண்ணீர்கள் நிச்சயமாக துடைக்கப்படும். நீங்கள் இந்த இடத்துல மன உறுதி, அந்த ஒன்று தான் உங்களுக்கு தீவிரமான மருந்து. இந்த மருந்தை எடுக்காத வரைக்கும் உங்களுடைய காயங்கள் இன்னும் அதிகரிக்கும், ஆறாமலே போயிடும். மனுஷங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் சில நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குற மாதிரி, இன்னும் சில நேரத்தில் பல கஷ்டத்தையும் காயங்களையும் கொடுக்குற மாதிரி. இது உடல் ரீதியாக நமக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் இது ஏற்படுத்தும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் அந்த வாழ்க்கை. ஒரு மனுஷன் உங்களை காயப்படுத்துறது அப்படின்றது இயல்பாக நடக்குது. அது அவங்களுக்கு இயல்பாக இருக்குது. ஆனால் அது உங்களுக்கோ மிகப்பெரிய வலியையும் ஒரு வருத்தத்தையும் கொடுக்குதுன்றது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற அளவுக்கு நாம் என்ன தப்பு செஞ்சோம் அதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது. கடவுள் உங்களை வெறுக்கலை. கடவுள் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாரு. எந்த மனிதர்கள் வெறுத்தார்களோ, வெறுத்தவர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ, அப்போவே கடவுள் உங்கள் கூட இருக்கார். நான் நிஜமாக சொல்கிறேன், எத்தனையோ வழிகளை நானும் அனுபவித்தேன். ஆனால் ஒரு வழியிலையும் அதுக்கு பின்னாடி மருந்தாக இருக்கிறவர் நம்முடைய சாயப்பா மட்டுமே. இங்கே நிறைய பேர் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கீங்க உங்கள் உறவுகள் மேலே. ஆனால் நீங்கள் வச்ச மனுஷங்க ஒரு மனுஷனாக கூட இல்லை. அதுக்காக அவங்கள நான் தப்பு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அப்போது அவங்களுக்கு உங்களுடைய அன்பு புரியலை அப்படின்னா
அது அவங்களுக்கு தானே பெருநஷ்டம், உங்களுக்கு இல்லையே. அப்போ கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நிச்சயமா கொடுப்பாரு. அவங்களுக்குன்னு கொடுக்குறவரு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க, கொடுக்க மாட்டாரா என்ன? ஸோ சத்தியமா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த வாழ்க்கையில் நீங்க சகல சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை இருக்கு. எல்லா மனுஷனையும் கடவுள் வாழ வைப்பார். அப்போ எல்லா மனுஷங்களையும் வாழ வைக்கும்போது ஒரு சில மனுஷங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா நடுத்தெருவில் நின்று புலம்புறீங்க. இந்த மனுஷன் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சனே, ஒரு 10% பாசத்தையாவது என் மேலே காட்டி இருக்கலாமே அப்படின்னு. அப்போது அந்த குமரல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ என்றைக்குமே இழந்த உறவுகளோ பிரிஞ்ச உறவுகளை பற்றியோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லலாம், இது சொல்கிறது ஈஸி, ஆனால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரிவுகள் இருக்கோ அதை விட பிரிவுகள் எனக்கும் இருக்குது. எனக்கும் என்னுடைய இதயமும் கதறி அழுது இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது, பெண்கள் தான் அழணும். நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே மனசு தான். மனசு இருக்கிறவன் அழுவுறான், மனசு இல்லாதவன் அழலை. இன்னும் சில பேர் மனசு இருந்தாலும் அழுதா அது கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. நான் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா நான் கடவுளுக்கு குழந்தையாக இருப்பேன். நான் 90 வயசானாலும் நான் சாய்பாவுக்கு குழந்தையாக தான் இருப்பேன். அப்பையும் என்னோடய அழுகை வரும். அந்த அழுகையை கூட நான் என்றைக்கும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய எமோஷ்னல் அழுகையின் போது போயிடுது. அப்போ இங்கே வலிக்கக்கூடிய ஒரு உள்ளங்களுடைய கதறல்களையும் சாய்ப்பா எனக்கு ஈஸியாக புரிய வச்சுட்டு தான் இருக்கார். அதனால் எனக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களை விட எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு உங்களுடைய ஒரு வழியும். சரி, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வாழ்க்கை அப்படின்றது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இதை புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது பழசு தான், அரைச்ச மாவு தான். புதுசாக எந்த மாவையும் அரைக்கலை. ஸோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும். அப்போ வாழ்க்கையில் நடந்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் வாழ்க்கைக்கு என்றைக்கும் கை கொடுக்கணும். நான் பழைய விஷயத்தை மறக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். அதை லேர்ன் பண்ணுங்க. அந்த லேர்னிங் ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் தோற்று போவதற்கு ஒரு ரூட்டை கொடுக்காது. ஸோ எல்லா ரூட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமைச்சு தரும். அதனால் பெரிய அளவில் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபீல் பண்ணணுமா, அழுவணுமா, கதறணுமா? கமெண்ட் சொல்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுறீங்களா? எத்தனை பேருக்கு இழந்த உறவை நினச்சி அழுவணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அழுவணும்னு நினைக்கிறேன். அழுதுடலாமா? அழுவுறது தப்பு இல்லையே. யாராவது அழுவுறது தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க முட்டாள்னு நினச்சிடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், அழுதுருங்க. ஆனால் அழுதுகிட்டே இருந்தால் தான் முட்டாள். ஓகேவா? ஒரு விஷயத்தை ஒரு கஷ்டப்பட்டு உங்கள் மனசில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குதுன்னா அந்த கனத்த இதயத்தோட நம்ம எந்த வேலையையும் செய்யவே முடியாது. ஸோ அழுகிறது ரொம்ப நல்லது. ஸோ மனம் விட்டு கதறுங்க, அழுவுங்க. ஆனால் அழுது முடித்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் சாய்ப்பாட்டு சொல்லுங்கள், இனிமே நான் எப்பையும் எதற்காகவும் எந்த உறவுகள் என்னை தூக்கி போட்டால் கூட நான் அழமாட்டேன்னு சொல்லி சபதம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களோட வீக்னஸ் என்னன்றது சாய்ப்பா இப்போ சொல்லி வச்சுருக்காரு. இதெல்லாம் உன்னோட வீக்னஸ். ஏன் சொல்லி வச்சுருக்காருன்னா,
இன்னும் இது போல் பல மனுஷங்க வருவாங்க. பலர் வந்து உன்னை காயப்படுத்தலாம், இல்லை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், இல்லை சந்தோஷத்தை கொடுத்தவங்களும் காயப்படுத்தலாம், இல்லை காயப்படுத்தினவங்களும் சந்தோஷத்தை கொடுக்கலாம். அவங்க மாறி மாறி அதை தான் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கோ, உனக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே. அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. எல்லா மனுஷங்களுடைய தோல்வியும் ஏதோ ஒரு எமோஷனல் பேஸ் பண்ணி தான் இங்கே நிற்குது. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு அழிவையும் கொடுக்குது. அப்போ அது எமோஷ்னல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த எமோஷ்னல் உங்களை எதுவுமே செய்யாமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்களேன், நம்ம அம்மாவாக இருக்கட்டும், நம்ம அப்பாவாக இருக்கட்டும், இன்னும் வயசில் பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அட்டாச்மெண்ட் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எமோஷ்னலி நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்த எங்கே தப்பு பண்ணுறோம் தெரியுமா? கமிட்மெண்ட் கொடுக்கறதில்ல. கமிட்மெண்ட் எப்போ கொடுக்குறோம் தெரியுமா? ஒன்று பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும்போது, இல்லைன்னா பயங்கரமாக சோகத்தில் இருக்கும்போது. இந்த 2 இடத்துல தான் நம்ம கமிட்மெண்ட்டை அள்ளி அள்ளி வீசுகிறோம். இது எல்லாமே எமோஷ்னல்ஸ். ஸோ எமோஷ்னல் ஃபீலிங்ஸ். அப்படின்னா ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குவீங்க நிறைய பேர். ஃபீலிங்ஸ் இருக்கலாம், அந்தந்த ஃபீலிங்ஸ் உங்களை கவுக்கிற அளவில் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை முடிக்கிற அளவில் அந்த ஃபீலிங்ஸ் நிச்சயமாக இருக்கவே கூடாது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மைண்டை செட் பண்ணணும். ஸோ எல்லாமே எங்கேருந்து நடக்குதுன்னா மைண்டு. ஸோ அங்கே இருந்து தான் நிறைய எமோஷ்னல்ஸ் போகுது. ஸோ எமோஷ்னலை ஃபில்டர் பண்ணுங்க. எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வராதிங்க. கொண்டு வந்துட்டால் வாழ முடியாது. இங்கே வாழணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ஒரு மனுஷன் தேளு கொத்துற மாதிரி கொத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த மனுஷன் ஹாப்பியாக இருக்கார். அப்போது நீங்கள் அந்த மனுஷனால் சோகத்தோட உச்சியில் இருந்தீங்கன்னா அந்த மனுஷனும் அந்த சோகத்தோட உச்சியில் இருக்கணும் இல்லை. அப்போது அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கணுமா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கணுமா? உங்கள் வாழ்க்கையை அழித்து தான் அவருக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணுமா? இது ரொம்ப தப்பான முடிவு இல்லையா? இதனால் உங்களோட பெயர் வந்து எந்த கல்வெட்டுலையாவது எழுத போகுதான்னு இல்லை, கடவுள் வந்து நேரடியாக தரிசனம் பண்ணி சொல்ல போகிறாரா என்ன? கடவுள் நேரடியாக தரிசனம் தந்தாருன்னா அப்போது உங்களுக்கு நிச்சயமாக அவரோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் வேண்டான்னு சொல்லி காலால் எட்டி உதைச்சிட்டு அங்கே ஹாப்பியாக இருக்கும்போது நீ அவங்கள நினச்சி இங்கே கதறிக்கிட்டு இருக்கியே, உன்னை நான் என்ன சொல்கிறதுன்னு தான் அவர் கேட்பார். என்ன பதில் வச்சுருக்கீங்க? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னும் போது பாசமும் இருக்குது, ரெண்டாவது நம்மளை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு சேஃப்டியும் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. அப்போது நம்மளோட சேஃப்டி, நம்ம செக்யூரிட்டி, நமக்கு நாம் வச்சுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வளையம், அதை நம்ம தயார் பண்ணாமல் விட்டது மிகப்பெரிய தப்பு. அதை நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா எமோஷ்னலாக நீங்கள் வீழ்த்தப்படவே மாட்டீங்க. ஸோ என்ன சொல்கிறேன், உங்கள் பலத்தை அதிகரிக்காத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான். என்கிட்ட ஒரு சாரம் சொன்னாங்க, ஆனால் என்னோடய கணவர் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு வந்து அவரோட பிரிவை தாங்கவே முடியல, நான் செத்துடணும் போல இருக்குது. இப்போ எப்படி இந்த சாய்ராம் சொன்னாங்களோ அதே போல் தான் சொன்னாங்க. நான் செத்துடணும் போல இருக்குது, எனக்கும் 2 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, இந்த நிமிஷமே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தோணுது, ஏன்னா அவரோட பிரிவை தாங்கவே முடியல அப்படின்னு கேட்கும்போது
நான் 1 2 3 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க முன்னாடி வச்சேன். ஃபர்ஸ்ட் திங், அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னா அவர் பாசம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ இந்த 2 குழந்தைங்க மேலே பாசத்தை வச்சு உங்களால் வாழ முடியாதா? அப்போ 2வது கேள்வி வரும்போது தான் சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்க மேலே பாசம் இருக்குது, ஆனால் நான் எப்படி வாழுவேன்? ஸோ எப்படி வாழ்வன்றது தான் 2வது. அதாவது ஒரு உறவு நம்மளை விட்டுட்டு போகிறதுன்றது கஷ்டம்தான், கவலை தான். ஆனால் அது நம்ம மனசு ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு இடத்துல நம்ம மனசு பயத்தில் துடிக்குது. அந்த பயம் என்ன தெரியுமா? இதே பயம்தான். அப்போது அவர் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும்? அப்போ அவருடைய நிழலில் வாழ்ந்தாச்சு, இனி அவர் இல்லாத இடத்துல வாழ முடியாது அப்படின்ற நிலை தான் ஒரு மனுஷனுக்கு பயத்தை உருவாக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான மைண்ட் செட் பண்ணிட்டோம், நம்ம லைஃப்பை செட் பண்ணிட்டோம், நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது நல்ல நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள அதே ஸ்கூலில் படிக்க வச்சு இவங்க நல்ல வேலைக்கு போயிட்டு ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ மறுமணத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க, என்ன நீ பண்ணலாமா வேண்டாமா? மறுமணத்துக்கு எதிர்ப்பானவை நான் நிச்சயமாக கிடையாது. ஆனால் மறுமணம் செய்கிற அளவுக்கு நாம் மைண்ட் அளவில் தகுதியானவர்களாக இருக்கிறோமா, இல்லை பயப்படுறோமா? உங்களை ஏற்றுக்கிற போகிறவர் உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரா? உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம் எவ்வளோ நாளாக நீங்கள் பழகுறீங்க? சில பேர் 3 மாதம்னுவாங்க, சில பேர் 4 மாதம்னுவாங்க. 2 வருஷம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறமும் அவரும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இல்லை பண்ணிக்கலாமான்னு ஒரு கேள்விக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கொஞ்சம் தள்ளி போடுங்க. எப்போ பண்ணிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களோ அப்போ பண்ணிக்கோங்க. ஒருவேளை 2 பேர்த்தில் ஒருத்தவங்களுக்கு வேறு பக்கம் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 2வது தோல்வி அடையக்கூடாது. அப்போ அதுக்கு நேரத்தை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும். கொடுக்கறதால தப்பு கிடையாது. ஒருவேளை நம்ம மைண்டை மாறலாம், இல்லை நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கலாம். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம மைண்டு மாறிச்சு செட் ஆகாமல் இருக்குதுன்னா வேறு வழி இல்லாமல் கட்டாயப்படுத்தி நாம் வாழவும் முடியாது. ரைட்டா? ஸோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ எமோஷ்னலாக நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இப்போ எமோஷ்னலாக முடிவு பண்ண வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஃபஸ்ட்டு லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெயிலியர் வந்தீங்களோ அதே ஃபெயிலியர், அதாவது 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு ஃபெயிலியர். ஆனால் இது 1 வருஷத்தை கூட தாண்டாது, அதுக்குள்ளே ஃபெயிலியர் வரும். உடனே யாரும் பயப்படாதீங்க. ஏற்கனவே நான் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ பண்ணியாச்சே, கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பாரு. ஸோ பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலையில் இருந்து நீங்கள் செய்யுங்க. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு எமோஷ்னலாக தான் நம்ம பண்ணுறோம். எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக எதையுமே சாதிக்க முடியாதுன்றது தான் இந்த கண்டினியூவாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஸோ வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்காக மட்டுமே. ஒவ்வொரு போராட்டமும் இன்பமாக மாறணும், வெற்றியாக மாறணும். ஒரு போராட்டமும் தோல்வியாக மாறினா கூட அது நமக்கு தோல்வியாக தெரியக்கூடாது. இந்த போராட்டத்தின் மூலமாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் இப்படிப்பட்ட விஷயங்கள்னு சொல்லி அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் அது பரவசத்தையும் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி 2 பக்கம் இருக்குது. இந்த வெற்றியை வந்தால் நான் பெருசாக நினைக்கிறது கிடையாது. ஆனால் தோல்வி வந்தால் நான் பெருசாக நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக நினைக்கிறேன்னா அழுவுறேன், ஃபீல் பண்ணுறேன், ஐயோ இப்படி ஆகிடுச்சுன்னா இல்லை. இந்த தோல்வி எவ்வளவோ வெற்றிக்காக நம்ம போராடணும். ஆனால் இந்த தோல்வி ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்னு நினைக்கும் போது நாம் பல விஷயத்தை சரியாக பண்ணாமல் இருந்ததால் இந்த தோல்வி. அப்போது எந்த பல விஷயத்தை நீ சரியாக பண்ணலையோ
அந்த சில பல விஷயத்தை நீ சரியாக பண்ணு, தெளிவாக பண்ணு, நல்ல டைம் எடுத்து பண்ணு. இப்போ நீ கோப்பம் மட்டும்தான் உன் கையில். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீ தெளிவு பண்ணிட்ட. அப்போ தோல்வியா எதனால் வந்துச்சுன்றதை இப்போ நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட. அப்போ உன்னோட ஒரு தோல்விக்கும் எமோஷ்னலாக நீ ஃபீல் பண்ணனா அடுத்த தடவையும் இதை விட மோசமாக நம்ம தோத்துடுவோம். ஸோ ஒரு தோல்வியும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கோ, ஹாப்பி மைண்டாக ஏற்றுக்கோ, உற்சாகமான மனநிலையில் ஏற்றுக்கோ. அப்போ ஏற்றுக்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு ஃபார்ம் பண்ணுவோம் பாருங்கள், மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் பாருங்கள். அந்த ஸ்டெப்பு எந்த காரணத்தை கொண்டும் தடுக்கி விடாது. இப்போ நம்ம போகிறோம், திடீர்னு வந்து கீழே பொத்துன்னு விழுந்துடுறோம். ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். இப்போ விழுந்துட்டோம், ஐயோ போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது கடைசி வாய்ப்பே கிடையாது. இது வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு. திஸ் இஸ் நாட் எ லாஸ்ட் சான்ஸ். திஸ் இஸ் அ ஃபஸ்ட் சான்ஸ் ஃபார் யுவர் விக்டரி. இது வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ். ஒரு தோல்வியும் உனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸு, நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு சான்ஸு. ஏன் அது மாதிரி நம்ம நினைக்கல? எத்தனை பேர் தெரியுமா, ஐயோ தோத்துட்டோம், இருக்கிற சான்ஸும் போயிடுச்சு. யார் சொன்ன சான்ஸ் போயிடுச்சுன்னு? யாராவது சொன்னாங்களா? இல்லை சாய்ப்பா நேரடியாக வந்து சொன்னாரா? இல்லை வேறு யாராவது அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க வந்து நேராக வந்து சொன்னாங்களா? சொன்னது சாதாரண மனிதர்கள். ஸோ அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க யாரும் நமக்கு வந்து சொல்லலை. நார்மலாக இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, அது விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏன் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன்? ஏன்னா நான் உங்களில் ஒருவன். நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, ஹாப்பியாக இருக்கணுன்ற ஆசை இருக்குது, கடவுள் காப்பாற்றுவார்ன்ற ஆசை இருக்குது. நமக்கு கண்டிப்பாக வெறுங்கையோடு வந்திருக்கோம், இங்கேருந்து திரும்பி போகும்போது கை நிறைய எடுத்துகிட்டு போவோன்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பும் நீங்கள் வச்சுருந்ததால தான் இந்த அன்பே சாய் குடும்பத்துக்குள்ளே என்ட்ரியாக இருக்கீங்க. அப்போ உங்களில் ஒருவன், என்னில் ஒருவன், எல்லாமே நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். அப்போது தோல்வின்றது லாஸ்ட்டு சான்ஸ் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு சான்ஸு நம்ம ஜெயிப்பதற்கு உண்டான ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸு. ஸோ இந்த சான்ஸை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் அடுத்த வெற்றி ஒரு மிகப்பெரிய ஹிமாலய வெற்றியை நாம் நிச்சயமாக கொடுப்போம். அப்போ ஏற்கனவே அந்த பாதையில் போனோம், விழுந்தோம். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. இப்போது நாம் அந்த தோல்வி வரும்போது யோசிக்கிறோம், அப்போது கற்பனை பண்ணுறோம் அந்த பாதையில் எப்படி நடக்கணும். விழுந்ததை மறுபடியும் ரீகால் பண்ணுறோம், அந்த இடத்தையும் மறுபடியும் மேட்ச் பண்ணுறோம். ஏன்னா மறக்கக்கூடாது. ஸோ திரும்ப நினைக்கிறோம், திரும்ப இப்போ இந்த திரும்ப நினைக்கிறது அந்த எண்ணங்களை பொறுத்து. நீங்கள் அழுவுறதுக்காகவும் திரும்ப நினைக்கலாம், நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவும் திரும்ப நினைக்கலாம். அதான் நான் சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் யுவர் தாட்ஸ். ஸோ உங்கள் தாட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போது அந்த இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா, ஏன் விழுந்தோம், எதுக்கு விழுந்தோம் நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. நான் மறுபடியும் விழக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. இப்போ ரீகால் பண்ணிட்டீங்க, நீங்கள் இமேஜ் பண்ணிட்டீங்க. அடுத்தது நாம் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும், அதற்கு உண்டான உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, சாய்பா மேலே, அதாவது தன்னம்பிக்கைனா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்பிக்கைனா சாய்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, இது எல்லாத்தையும் நல்லா இமேஜ் பண்ணி அதுக்கு அந்த இடத்துல எப்படி நடந்தீங்களோ அதே மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்துல 1 தடவை 2 தடவை 3 தடவை விழுங்க. நடக்கும்போது 5ஆவது தடவை விட மாட்டீங்க, 6ஆவது தடவை பக்கா ப்ராக்டிஸு, 8ஆவது 10ஆவது தடவை அங்கே போய் களத்தில் நிற்கிறீங்க, நடக்கிறீங்க, மெடல் வாங்குறீங்க, நேராக வீட்டுக்கு வரீங்க, சாய்ப்பாட பாதத்தில் வைக்கிறீங்க. எத்தனை பேர் சாய்ப்பா பாதத்தில் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாழ்க்கைன்றது அவ்வளோதான். உட்காந்து அதை போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு
இப்படி நாம் இருந்திருக்கலாமே, இப்படி பேசாமல் இருந்திருந்தால் அவர் நம்ம கூடவே இருந்திருப்பார், அவர் கொடுக்குற அடியோ உதையோ வாங்கிட்டு கூட நம்ம உயிர் வாழ்ந்திருக்கலாமே. இதெல்லாம் தேவையே இல்லாத வேலைகள். ஓகேங்களா? இதெல்லாம் தேவையே இல்லாத வேலைகள். ஒருத்தர் அடிக்கிறாரு உதைக்கிறாருன்னா நம்ம அடிமையாக வாழணும்னு எங்கேயுமே சொல்லலை. அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படி தான், என்னென்னா தண்ணி அடிச்சுட்டு வந்து அடிப்பார், நான் படுக்க திட்டேன், என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது? வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ தான் அவங்கள ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அவர் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு வாழ முடியாமல் போயிடுமோன்ற பயம்தான். அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுக்குள்ளே தேடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுக்குள்ளே தேடணும். உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளியில் தேடாதீங்க. வெளியில் 4 பேர்கிட்ட கேட்டால் 4 பேரும் ஒரே மாதிரி பதில் தான் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், வாழ்ந்துருக்கணும், இப்படி நீ பண்ணிட்ட, இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, கண் கட்ட பெண்ணே, சூரிய நமஸ்காரம். அது ஒரு 10-15 பழமொழி. அதை நம்ம பழமொழியை தான் வந்து பயங்கரமாக மாற்றி மாற்றி சொல்லுவோமே. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு. இதனோட உண்மையான அர்த்தம் இங்கே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. 1000 பொய், அதாவது 1000 தடவை விசாரி. ஒரு பையன் வீட்டை நீ கல்யாணம் பண்ணணும், ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னா அந்த குடும்பத்தை விசாரி, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை போய் விசாரி, 1000 முறை விசாரி. அதுக்கப்புறமா நீ உன் பொண்ணை கொடு. ஆனால் இப்போ அதெல்லாம் விசாரிக்கிறதுலாம் இல்லை. பையனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, பொண்ணுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம அந்தஸ்தில் சொத்து குறையாமல் எடுக்கிறோமா, இது ஒன்று தான் இப்போ எல்லாருடைய டார்கெட்டுமா இருக்குது. எல்லாருடைய டார்கெட் இது ஒன்று தான், அந்தஸ்தில் குறையக்கூடாது, கல்யாணம் தடைப்படலாம் நடக்கணும். ரீசெண்டாக ஒரு சாராம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, பா எப்பேற்பட்ட கல்யாணம், எப்பேற்பட்ட விருந்து, எத்தனை விதமான வெரைட்டிஸ் சாப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினார். நான் தான் சொன்னேன், ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இது வந்து தப்பாக தெரியலையா, எத்தனை பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, தப்பே இல்லை. ஆனால் நம்ம வயிறு எவ்வளோ தாங்குமோ அதை தான் எடுத்துக்கோ. இப்போ மீதியெல்லாம் குப்பையில் கொட்டுறதா? ஸோ எல்லாமே இன்றைக்கி பேசக்கூடியதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே என் குடும்பத்தை பற்றி பேசணும்யா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவியா. அப்போ எத்தனை காசு வீணாகுது. அப்போ நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு 25% சாப்பாடுக்கு போட்டு மீதி இருக்கக்கூடிய 75% ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஆசிரமத்துக்கு பண்ணியிருக்கலாமே, தப்பு இல்லையே. நான் சொன்னது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல இந்த விளம்பரத்துக்காக கல்யாணம் பண்ணுறதை விட்டுருங்க. ஆடம்பர திருமணம் வேண்டாம், ஆடம்பரமே வேண்டாம். காஸ்ட்லியான ஷர்ட்டு தான் போடணும், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும், அப்படி போட்டால் தான் மதிப்பு, இதெல்லாம் வேண்டாம். இதை எல்லாத்தையும் விட்டுடுங்க தயவுசெய்து. இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்கள். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட வரவே முடியாது. நான் என் காசு நான் உழைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி உங்கள் காசு தான், நீங்கள் உழைக்கிறீங்க தான். உங்களுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா 20,000 ரூபாய்க்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா 21,000 வந்துச்சுன்னா அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அவங்களோட சந்தோஷத்தை பாருங்கள். ஸோ அதெல்லாம் கடவுள் விரும்பக்கூடிய வழிமுறைகள். ஸோ கடவுள் உங்களை விரும்பணுன்னா உங்கள் செயல்கள் அவருக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்கணும். அப்போ தான் கடவுள் உங்களை விரும்புவார். அதை விட்டுட்டு ஆடம்பரம், விளம்பரம், இதுக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் தயவு செய்து தடுத்து நிறுத்திடுங்க. இதெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறதால நீங்கள் டக்குன்னு யோசிக்க வேண்டாம். உண்மையிலேயே இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லா விஷயங்களும் என்ன காரணமாக இருக்குதுன்னா, நம்மளுடைய பலத்தை நாம் தெரிஞ்சுக்காம எங்கேயோ அடகு வச்சுட்டு வீட்டில் வந்து தேடுனா எப்படி இருக்கும்?
நம்ம வாங்கின நகை ஒரு அவசரத்துக்காக ஒரு கடையில் பேங்க்கில் அடகு வச்சாச்சு. ஸோ வாங்கினது மட்டும் ஞாபகம் இருக்குது, வச்சது மட்டும் ஞாபகம் இருக்குது, அடகு வச்சது ஞாபகம் இல்லை. அதனால் நம்ம தேடிக்கிட்டு இருந்தால் கிடைச்சிடுமா? ஸோ எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடணும். அப்போ தான் தொலைச்சது கிடைக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இவர் இல்லை, அதனால என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சுன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல மறுபடியும் இமேஜ் பண்ணி நில்லுங்க. அங்கேருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுபவை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மனிதர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.